கனடாவில் மாக்கானி தலைமையிலான லிபரல் அரசாங்கம் தனது பெரும்பான்மையை உறுதி செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு தேர்தல் இடம்பெற்ற போது சிறுபான்மை அரசாங்கத்தை அமைத்துக் கொண்ட மாக்கானி தலைமையிலான லிபரல் அரசாங்கம் அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி நிலையை எதிர்கொண்டு வந்த சூழ்நிலையில்தான் பல்வேறுபட்ட கட்சி தாவல்கள் மாற்றங்கள் என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களிலே கடந்த ஒரு வருட காலத்திலே 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மாகாணி நிர்வாகம் பெற்றுக் கொண்டிருந்த போதிலும் கூட லிபரல் அரசாங்கத்தினுடைய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெவ்வேறு காரணங்களால் பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணமாக இடைத்தேர்தல்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இவ்வாரம் திங்கட்கிழமை இடம்பெற்ற 3 இடைத்தேர்தல்களிலும் லிபரல் அரசாங்கம் அல்லது லிபரல் கட்சி 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டதன் மூலமாக இந்த வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. ஒன்டாரியோவில் டொரண்டோவை மையமாக கொண்ட 2 தொகுதிகளிலே லிபரல் கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இலகுவாக பெற்றுக்கொண்டது. அதே நேரத்திலே குபெக் மாகாணத்தில் இடம்பெற்ற தேர்தலிலும் தொகுதியிலும் அது வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. இதன் மூலமாக இந்த வெற்றியின் மூலமாக பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மாகாண நிர்வாகத்தினுடைய எதிர்காலம் இதனை வைத்துக் கொண்டு எவ்வாறு நகர்ந்து செல்ல போகிறது என்ற கேள்வி. அதே நேரத்திலே கட்சி தாவல்கள் மூலமாக 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை லிபரல் அரசாங்கம் இணைத்துக் கொண்டதன் காரணமாக எதிர்கொள்ளுகின்ற வசைப்பாடுகள், குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களுக்கு மத்தியிலே மக்களுடைய ஆணையாக இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படவில்லை, மக்கள் ஆணையை மாகாண நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் தான் இந்த இடைத்தேர்தல்கள் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றன. அதே நேரத்திலே இந்த தேர்தல் வெளிப்பாடு என்பது பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பியர் போலியேவ் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அல்லது அவருடைய தலைமைத்துவ எதிர்காலம் தொடர்பாகவும் பல நிச்சயமற்ற தன்மைகளை தோற்றுவித்திருக்கக்கூடிய சூழலை எதிர்கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வெற்றி என்பது ஒரு சாதாரண பெரும்பான்மையாக இருக்கின்ற போதிலும் கூட இது நிரந்தரமான ஒரு உறுதியான நிலைப்பாடாக இருக்குமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற காலம் என்பது கனடாவினுடைய அயல் நாடாக விளங்கக்கூடிய உலக வல்லரசாக விளங்கக்கூடிய அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட போகின்ற சவால்களுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையிலே மாகாண நிர்வாகம் எவ்வாறு செய்யப்பட போகிறது, அதற்கு அவரிடம் இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது, உள்நாட்டில் பொருளாதார ரீதியாகவும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் சார்ந்தும் எதிர்கொள்ளப்படுகின்ற நெருக்கடிகள் என்று பல சவால்களையும் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வெற்றி மாகாணிக்கு வழங்கியிருக்கிறதா என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே பேசிக் கொள்ளவிருக்கிறோம். கருத்தாளர்களை இணைத்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் மற்றும் கருத்தாளர் லங்கதாஸ் பத்மநாதன் மற்றும் கருத்தாளர் ரதன் ரகு ஆகியோர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் லங்கதாஸ் பத்மநாதன். வணக்கம் ரதன் ரகு. வணக்கம். 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 லங்கதாஸ், ஒரு ஊடகவியலாளராக கருத்தாளராக உங்களுடைய அவதானிப்பு என்ன? இந்த முடிவுகள், தேர்தல் முடிவுகள் சொல்லுகின்ற செய்தி என்ன? கடந்த மார்ச் மாதம் கட்சியினுடைய தலைமையையும் பிரதமர் பதவியையும் ஏற்றுக்கொண்ட மாக்காணி ஏப்ரல் மாதம் 343 ஆசனங்களை கொண்ட நாடாளுமன்றத்திலே 169 ஆசனங்களை வெற்றி பெற்று சிறுபான்மை அரசாங்கத்தை அமைத்தார். அதன் பின்னர் ட்ரூடோ காலத்து அமைச்சர்கள் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர்கள் பலர் பல்வேறு காரணங்களுக்காக பதவி விலகினார்கள், அல்லவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் யுக்ரைனுக்கான சிறப்பு பிரதிநிதியாக ஒரு பதவி ஒன்றை ஏற்றுக்கொண்டார். பில் பிளேயர் இங்கிலாந்துக்கான தூதரக பதவி ஒன்றை பெற்றுக்கொண்டார். இவ்வாறு பதவி விலகல்களுக்கு பின்னர் கடந்த வரவு செலவு திட்ட தினத்தில் இருந்து 5 மாதங்களிலே 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லிபரல் கட்சியோடு இணைந்திருக்கிறார்கள். 4 கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள், 1 NDP-யிலிருந்து விலகி இருக்கிறார். இவை அனைத்தையும் தொடர்ந்து 171 என்ற இலக்கத்திலே இருந்த லிபரல் கட்சி இந்த வாரம் நடைபெற்ற 3 இடைத்தேர்தல்களிலே 3லும் வெற்றி பெற்றதன் மூலம் 174 என்ற இலக்கத்திலே இருக்கிறது. இந்த 174 அறுதி பெரும்பான்மையாக இல்லாவிட்டாலும் 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் கனடாவிலே ஒரு அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கின்ற பெரும்பான்மை இது. இதை இலகுவாக நாங்கள் தாண்டி சென்றுவிட முடியாது. ஆனாலும் இந்த இலக்கம் போதுமானதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சுகையினம் காரணமாகவும் வேறு காரணங்களுக்காகவும் விடுப்பு எடுக்கின்ற நிலைமைகள் இருக்கின்றன. அதே நேரத்திலே லிபரல் கட்சியினுடைய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேறு பதவிகளுக்காக பதவி விலகக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றியும் ஏற்கனவே பேச்சுக்கள் இருக்கின்றன. ஆகவே
இவ்வாறான பின்னணியிலே இந்த 174 என்பதுதான் ஒரு இலக்கமாக இருந்தாலும் இது ஒரு பாதுகாப்பான பெரும்பான்மையாக கருத்திலே கொள்ள முடியாது என்பதை மாத்திரம் நாங்கள் இன்றைய நிலையிலே சொல்லி வைக்கலாம். ரதன், உங்களுடைய பார்வையில் இந்த தேர்தல் முடிவுகள் என்ன செய்தியை சொல்லுகின்றன? இல்லை, இந்த 3 தொகுதிகளும் ஏற்கனவே லிபரல் கட்சியிலே இருந்த தொகுதிகள் தான். அதில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்காக நீதிமன்றம் செல்லப்பட்டு அந்த தேர்தல் முடிவுகள் நிராகரிக்கப்பட்டு இப்போ மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. அப்போ ஏற்கனவே இது லிபரல் கட்சிக்குரிய தொகுதிகளாகத்தான் இருந்தது. என்னை பொறுத்தவரையில் கிடைக்கப்பட்ட பெரும்பான்மை கட்சி தாவல் மூலம், அதாவது ஃப்ளோ கிராசிங் என்று சொல்வார்கள், அதன் மூலம் பெறப்பட்டது தான் இந்த பெரும்பான்மை. எதிக்கலாக நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? என்னை பொறுத்தவரையில் இந்த 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தங்களது கட்சி தலைமையுடன் முரண்பட்டிருந்தால் அவர்கள் சுயேட்சையாக பாராளுமன்றத்தில் அமர்ந்து அதன் மூலம் அவர்கள் தங்களது முடிவுகளை தீர்மானிக்கலாம். ஆனால் நேரடியாக லிபரல் கட்சிக்கு கிராஸ் பண்ணதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு எதிக்கல். அதாவது நான் கடந்த தேர்தலில் கனடிய மக்கள் ஒரு சிறுபான்மை அரசைத்தான் தேர்வு செய்திருந்தார்கள். அந்த சிறுபான்மை அரசுன்றது அதுக்கான பின்னணி இருக்கிறது, அதுக்கான வேல்யூ இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த கட்சி தாவல் இந்த சிறுபான்மை இல்லாமல் ஒரு பெரும்பான்மையாக மாற்றப்பட்டிருக்கிறது. சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்கும் இடையில் செயல்பாட்டு ரீதியாக பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் கனடிய பாராளுமன்ற வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஜஸ்டின் ட்ரூடோ அந்த தந்தை பிரைம் மினிஸ்டர் இருக்க சிறுபான்மை அரசு தான் இருந்தது. அப்பொழுது அவர் பல தடவைகள் இருந்தார். ஒரு தடவை சிறுபான்மை அரசு தான் இருந்தது. அப்பொழுது NDP கட்சியுடன் இணைந்து பல முக்கியமான விடயங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. ஈவன் ஜஸ்டின் ட்ரூடோன்ற கடைசி காலகட்டத்தில் கூட NDP உடன் இணைந்துதான் பல விஷயங்கள் NDP-யால் முன்வைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டன. எனவே சிறுபான்மை அரசுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது. அது இவ்வாறான கட்சித்தாவல் முறையில் மாறுவதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அன்எதிக்கல் என்பது இப்போ ஜனநாயக ரீதியாக அல்லது அரசியல் சட்ட ரீதியாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அன்எதிக்கல் என்றதான் எனது குற்றச்சாட்டு. இது தேர்தலுக்கு முன்பு கட்சி மாறி இருந்தால் வேறு. ஆனால் தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பின்னர் அந்த தொகுதி மக்கள் இவருக்கு இன்ன கட்சிக்காக வாக்களித்த பின்னர் இவர் கட்சி மாறுவது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த பெரும்பான்மையை நான் ஒரு கேள்வி குறியோடு தான் நான் பார்க்கின்றேன். இதிலே லங்கதாஸ் ரதன் குறிப்பிட்டது போல இந்த தேர்தல் முடிவு அது மக்கள் நேரடியாக வாக்களித்து சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. ஒரு புறம் இது லிபரல் கட்சிக்குரிய தொகுதிகளாக கடந்த காலத்தில் இருந்தாலும் கூட மீளவும் அந்த கட்சிக்குத்தான் வர வேண்டிய நிர்பந்தம் எதுவும் இல்லை. மக்கள் மனங்களிலே மாற்றங்கள் இருந்தால் அந்த மாற்றங்களை அவர்கள் வாக்குகள் மூலமாக பிரதிபலிக்க முடியும். இந்த நிலையிலே 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃப்ளோ கிராசிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி தாவல் மூலமாக லிபரல் கட்சியோடு இணைந்து கொண்டார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதன் மூலமாக பெறப்பட்ட இந்த பெரும்பான்மை என்பது உங்களுடைய பார்வையில் எவ்வாறு நோக்கப்படுது? இல்லை, இதிலே ரதனுடைய கருத்தோடு நான் முற்றாக உடன்படவில்லை. என்னவென்றால், இந்த எத்திக்கல் என்ற ஒரு விடயம் ஒன்று பேச வேண்டும் என்றால் பியர் பொலிவியர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. அவரை அவருடைய தொகுதி தான் பிரதிநிதித்துவப்படுத்திய தொகுதி மக்கள் நிராகரித்திருந்தார்கள் கடந்த தேர்தலில். எத்திக்கல் என்று பேச வேண்டும் என்றால் அவர் வெஸ்டிலே இருக்கின்ற ஒரு பாதுகாப்பான கன்சர்வேட்டிவ் தொகுதி ஒன்றில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதவியில் இருந்து அவரை விலகச் சொல்லி அந்த இடத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்க கூடாது. ஏன்னா அந்த தொகுதி மக்களும் அவர்களுக்கும் அதை எத்திக்கல் அல்ல தானே. இது அந்த அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வாறான நகர்வுகள் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகள் மாறக்கூடாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அளவிற்கு அப்படி என்றால் கட்சி தலைவர்களும் தங்களுடைய ஆசனங்களுக்காக பாதுகாப்பான தொகுதிகளிலே போட்டியிடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுக்க வேண்டும். ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு மற்ற நிலைப்பாட்டை ஆதரிக்க முடியாது. ஆகவே பியர் பொலிவியர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தனக்கு பாதுகாப்பான ஒரு தொகுதி ஒன்றிலே வெற்றி பெறுவது சரி என்றால் கட்சி மாற்றம் மூலமாக ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் ஒரு கட்சியிலே இணைந்து கொள்வதும் சரியாகத்தான் இருக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, இந்த பேக் ரூம் டீல்ஸ் என்ற ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டது.
பியப்போலிவியர் தன்னுடைய பதவிக்கு வருவதற்காக என்ன பேக்ரூம் டீல் பேசப்பட்டது எங்களுக்கு தெரியாது தானே. நிச்சயமாக அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லை நான் விட்டு செல்கிறேன் நீங்கள் வாருங்கள் தலைவரே என்று விட்டு கொடுத்திருக்க மாட்டார் தானே. வெளியிலே என்ன பேசப்பட்டாலும் அரசியலே உள்ளே என்ன பேரம் பேசல்கள் நடைபெற்றது என்று எங்களுக்கு தெரியாது தானே. ஆனால் நிச்சயமாக இது ஒரு பேரம் பேசல் ஒன்று இருக்கும் தானே. 2வது. 3வது, கனேடிய அரசியல் வரலாற்றிலே 1850ஆம் ஆண்டுகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட கட்சி தாவல்கள், கட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது கட்சிகள் இணைவதை நான் சொல்லவில்லை, கட்சி மாற்றங்களும் தாவல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அண்மைய அரசியல் வரலாற்றிலே, அதாவது நாங்கள் 2000களை பற்றி பேசினால், 90களை பற்றி பேசினால், லிபரல் கட்சியில் இருந்தும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்தும் ஒரு கட்சிக்கு இன்னும் ஒரு கட்சிக்கு மாறுகின்ற நிலை ஒன்று எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது. ஸ்டீஃபன் ஹார்ப்பனுடைய அரசாங்கத்திலே லிபரல் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மாறிய போது பியப்போலிவியர் அப்பொழுது கட்சியிலே இருந்தார். அப்பொழுது அவர் அதுக்கான ஒரு எதிர்ப்பு எதனையும் தெரிவிக்கவில்லை. அந்த நேரத்திலே ஸ்டீஃபன் ஹார்ப்பனுடைய ஒரு ஃபேமஸான கருத்து ஒன்று இருக்கிறது. ஒரு கட்சிக்கு யார் வரமாட்டார் என்றால் அந்த கட்சியிலே எந்த விதமான பலனும் இல்லையோ அவர் தான் வரமாட்டார் என்று சொல்லியிருந்தார் லிபரல் கட்சியிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கன்சர்வேட்டிவ்க்கு மாறிய போது. ஆகவே அந்த கருத்து 20 வருடங்களுக்குள்ளே மாறியிருக்க முடியாது. ஆகவே இந்த கட்சி மாறல்கள் மூலமாக அரசாங்கம் வெல்வது எத்திக்கலி பிழை என்ற அதனுடைய கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதுதான் நடைபெற்று வந்திருக்கிறது. இதற்கான ஒரு சட்ட மூலம் ஒன்று வந்து அது பிழை என்று சட்ட ரீதியாக நிரூபிக்கப்படும் வரை அது பிழையாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது பிழை என்றால் முன்னர் நடைபெற்ற அனைத்துமே பிழையாக இருக்க வேண்டும். அதையும் விட முக்கியமாக அது பிழை என்றால் பியப்போலிவியர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. இந்த 2 விடயங்களும் என்ன ஒன்றும் இருக்கிறது. NDP புதிய தலைவர் ஒருவரை தெரிவு செய்து வைத்திருக்கிறது. அவருக்கு நாடாளுமன்றத்திலே ஆசனம் இல்லை. அவருக்கு பாதுகாப்பான ஒரு தொகுதி ஒன்றிலிருந்து NDP உறுப்பினர் ஒருவர் பதவி விலகி அவருக்கான இடைத்தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் என்ற ஒரு பேச்சொன்றை ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அதுவும் எத்திக்கலாக இருக்க முடியாது. ஏனால் அந்த தொகுதியிலே இன்னும் ஒருவர் தானே அவருடைய பதவிக்காக போட்டியிட்டு இருந்தார். ஆகவே இந்த விடயங்கள், அந்த எத்திக்கல் என்ற விடயங்களை பேசுகின்ற போது அந்த அந்த ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும் இருக்கின்றன என்றது போல 2 பக்கமும் பேச வேண்டும். இல்லாவிடில் ஒரு பக்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். சரி, இதிலே அதனுடைய தொடர்ச்சியாகவே உங்களிடம் அந்த கேள்வியை தருகிறேன். ரதன், நீங்கள் குறிப்பிட்டது போல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது அன்எத்திக்கல் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் சட்டம் அதை அனுமதிக்கிறது. அரசியல் சாசனங்கள் இவ்வாறான கட்சி தாவல்களை அவர்களுடைய தனிப்பட்ட அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி முடிவெடுக்கின்ற அந்த அதிகாரத்தை சாசனம் கொடுத்திருக்கிறது, அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிறது. ரங்கதாஸ் குறிப்பிட்டது போல இந்த கன்ஃபெடரேஷன் காலம் 1867 இருந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் அவ்வாறு தாவி இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இந்த கட்சி விட்டு கட்சி தாவல் என்று வருகின்ற பொழுது 158 என்று நினைக்கிறேன். ஆமாம், 158 பேர் வரையில் இவ்வாறு தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது 2000க்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் அது நாங்கள் ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் அந்த இலக்கங்கள் இருக்கின்றன. இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை மக்கள் நேரடியாக சொல்ல முடியாது. அடுத்த தேர்தல் வருகின்ற வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த இவ்வாறான கட்சி தாவல் தவறு என்றால் இந்த இடைத்தேர்தலில் அந்த மக்கள் அதனை பிரதிபலித்திருக்க முடியும் தானே. 3 தொகுதிகளிலும் லிபரல் கட்சிக்கு அவர்கள் வாக்களித்திருக்க வேண்டிய தேவை இருக்காது தானே. இல்லை, நான் 2 விஷயத்தை சொல்கிறேன். நான் இந்த கன்சர்வேட்டிவ் தலைவர் ராஜினாமா செய்து வேறு தொகுதியில் போட்டியிட்டதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லது NDPக்கு ஒருவர், NDP தலைவருக்காக ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்து MP பதவியை ராஜினாமா செய்து அவரை போட்டியிட விடுவதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி தாவல் முறையை நான் நிராகரிக்கிறேன். இது சரியான, இது சட்ட ரீதியாக கான்ஸ்டிடியூஷன் பேசிஸில் சரி என்றது எனக்கும் தெரிகின்றது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒரு சாதாரண வாக்காளர்னா நான் இதை நிராகரிக்கிறேன். அதாவது இந்த கட்சி தாவல் முறை இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு பாரதூரமான ஒரு விளைவைத்தான் கொடுக்கின்றது என்றதான் என்ற குற்றச்சாட்டு. ஆனால் அது எல்லோருக்குமான ஒரு பொதுவான தடையாக இருக்க வேண்டும். மற்றது இந்த 3 தொகுதிகளும் லிபரல், அதாவது 3 தொகுதி இந்த எங்க பிரச்சனை வருகின்றது என்றால், ஒரு தொகுதியில் ஒருவர் போட்டியிட்டு அவர் கட்சி மாறி பின்னர் அதே தொகுதியில் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் போட்டியிட்டார் என்றால் எங்களுக்கு தெரியும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ நிராகரிக்கிறார்களோ. இந்த 3 தேர்தல்களும் ஏற்கனவே லிபரல் கட்சிக்கு 60% 2 தொகுதியில் பெரும்பான்மை பெற்றிருந்த தொகுதிகள். எனவே அது லிபரல் கட்சிக்குரிய தொகுதிகளாகத்தான் கணிக்கப்பட்டிருக்கிறது.
ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த 3 தொகுதிகளின் முடிவுகளை கூட நான் அவதானிக்கின்றேன் என்னென்றால், கடந்த ஒரு வருடத்தில், அதாவது மாக்காணி பதவியேற்று கடந்த ஒரு வருடத்தில் பொருளாதார நிலை மிக முன்பிருந்ததை விட மோசமாகத்தான் போயிருக்கிறது. அப்படி இருந்தும் லிபரல் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அதே சமயம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சியால் ஏன் அட்லீஸ்ட் 2 தொகுதிகளிலேயாவது ஈவன் முன்னிலைக்கு கூட வர முடியாது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 அல்லது 30% வாக்குகளை கூட ஏன் பெற முடியாமல் போனது என்ற கேள்வியும் இருக்கிறது. இதுல 2 விடயங்கள் முக்கியம். இதுல பல கேள்விகள் இருக்கிறது. என்னன்னா, கிட்டத்தட்ட நான் அறிந்தளவில் இன்னும் ஒரு 40 கன்சர்வேட்டிவ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கன்சர்வேட்டிவ் தலைவர் மீது அவநம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதாவது அடுத்த தேர்தலில் தாங்கள் வெற்றி பெறுவோமோ இல்லையோ என்று. இந்த சூழல்ல இந்த கட்சி தாவல் அநெதிக்கலாக இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி எவ்வளவு சுதந்திரத்தை தங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கிறது, ஏன் குறைந்த இதில் 5 பேரில் 4 பேர் கன்சர்வேட்டிவ் கட்சியிலேருந்து தான் மாறினவர்கள். இந்த 4 பேர் மாற்றம் ஏன் ஏற்பட்டது? அப்போ நாளைக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு முறையான எதிர்கட்சியாக பாராளுமன்றத்தில் இயங்க முடியுமா என்ற கேள்வியை கூட இந்த கட்சி தாவல் ஏற்படுத்துகிறது. இவைதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற கேள்விகள். இதில் லங்கதாஸ், நீங்கள் சொன்ன முற்பட்ட விடயத்தை சொல்லலாம். அதனோடு இணைத்ததாக ஒரு கேள்வியை தருகிறேன். இந்த 3 வெற்றிகள் மூலமாக மாகாணி பெரும்பான்மையை உறுதி செய்தாலும் கூட அது நிரந்தரமானதாக இருக்குமா? எவ்வாறான சவால்களை அவர் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளப் போகிறார் என்பது 2வது கேள்வியாக இருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு விடயத்தை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பியா பொலியை அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு ஒரு நெருக்கடி நிலையை பிரதிபலிக்கின்ற ஒரு செய்தியாகவும் இதனை மக்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் இந்த சவால் என்பது பியா பொலியை அவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? சரி, ஒரு விடயம் ஒன்றை சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் எந்த அளவிற்கு உலகளாவிய ரீதியிலே ஒரு சவாலோ, மார்காணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் டொனால்ட் ட்ரம்ப் தான். டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு நபர் இல்லாவிட்டால் மார்காணி இப்பொழுது கனேடிய பிரதமராக இல்லை. நிச்சயமாக கடந்த தேர்தலிலே அவருக்கான ஒரு வெற்றி வாகை ஒன்று கிடைத்திருக்காது. இது பியா பொலிவியர் வென்றிருக்க வேண்டிய தேர்தல், இலகுவாக வென்றிருக்க வேண்டிய ஒரு தேர்தல். பியா பொலிவியர் பக்கம் இருந்து மார்காணி பக்கம் மக்களுடைய ஆதரவு வந்ததற்கான காரணம் டொனால்ட் ட்ரம்ப். ஒரு வருடத்திலே மார்காணி மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியாக வெளியே தெரிவதற்கான முக்கிய காரணம் டொனால்ட் ட்ரம்ப். இதை பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் உண்மை இதுதான். டொனால்ட் ட்ரம்பை யாரால் எதிர்கொள்ள முடியும் என்று மக்கள் பார்க்கிறார்கள். இருக்கின்ற தலைவர்களிலே மார்காணி சிறந்த தலைவராக மக்களுக்கு தெரிகிறார். ஒரு விடயம். ரதன் சொன்ன அந்த 40 என்ற இலக்கம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இலக்கம். அது 35ஆக இருக்கலாம், 45ஆக இருக்கலாம். ஆனாலும் ஒரு பெரிய அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு 140 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியிலே பெரிய எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுதும் அதிருப்தியிலே இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அதிலே 9 பேர் எப்பொழுதுமே கட்சி மாறலாம் என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. அதிலே சிலர் ஏற்கனவே மாறியிருப்பார்கள், ஆனால் லிபரல் கட்சி தான் அவர்களை மாற வேண்டாம் என்று கேட்டிருப்பது என்றும் ஒரு பேச்சு இருக்கிறது. அதாவது தங்களுடைய பெரும்பான்மை இடைத்தேர்தல் மூலமாக கிடைக்கட்டும் என்று சொல்லி. ஆகவே கன்சர்வேட்டிவ் கட்சியிலே ஒரு அதிருப்தி நிலை ஒன்று இருக்கிறது. ரதன் சொன்ன இன்னும் ஒரு கருத்து, இந்த இடைத்தேர்தலிலே 3 தொகுதிகளிலே ஒன்டாரியோ 2 தொகுதியை விட்டு விடுவோம். அது எப்பொழுதுமே லிபரல் கட்சிக்கு ஆதரவான ஒரு தொகுதிகளாக இருந்தன. கிபெக் மாகாணத்திலே இருந்த அந்த தொகுதியிலே ஆக குறைந்தது கன்சர்வேட்டிவ் கட்சியும் பிளாக் கிபெக்வா கட்சியும் இணைந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் என்று சொல்வார்கள். அவ்வாறான முறையிலே லிபரல் கட்சி மீது இருக்கின்ற இந்த கட்சி மாறல்கள் மார்காணியினுடைய ஒரு வருட அரசியலுக்கு மக்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் ஒரு அடையாள பதிவாக, ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள், அது ஒரு அடையாள பதிவாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடை கூட 2 கட்சிகளையும் எடுக்கவில்லை. நான் நினைத்தேன் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு ஒன்று எங்கேயாவது இடத்துல ஈடுபடும். ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறக்கூடியது அந்த ஒரு தொகுதி தான், லிபரல் கட்சி தவிர்ந்த தொகுதியிலே. ஆனாலும் உத்தியோகப்பட்ட முடிவுகள் இல்லாவிட்டாலும் 180 வாக்குகள் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறது. லிபரல் கட்சி இந்த இடைத்தேர்தலிலே கிபெக் தொகுதியிலே பெரும் அளவிலான செலவினங்களை செய்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் ரூல்ஸ் விதிமுறைகள் எப்படி என்றால், 3 தொகுதிகளிலே நடந்தால் ஒரு கட்சி அந்த செலவுகளை சேர்த்து ஒரு தொகுதியிலே செய்யலாம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு $10 ஒரு தொகுதியிலே செலவழிக்க வேண்டும் என்றால் 3 தொகுதிகளிலே இடைத்தேர்தல் ஒரே அடியாக நடந்தால் $30 ஒரே தொகுதியிலே கொண்டே செலவழிக்கலாம். கிபெக்கிலே அப்படி நடந்தது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நிச்சயமாக $20 மேலே அங்கே செலவழிக்கப்பட்டிருக்கு. என்றால் ஸ்காப்ரோவிலும் டவுன் டவுன் டொரண்டோவிலும் லிபரல் கட்சிக்கான செலவீனங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. ஏனென்றால் அங்கே ஏற்கனவே லிபரல் கட்சிக்கான ஆதரவு இருந்தது. ஸ்காப்ரோவை பொறுத்தமட்டிலே முன்னாள் NDP-னுடைய MPP மற்றும் NDP-னுடைய துணைத் தலைவர் லிபரல் கட்சியில இணைந்து போட்டியிட்டு இருந்தார். ஆகவே இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கின்ற இந்த அதிருப்தி தான் இங்கே முக்கியமாக பேசப்பட வேண்டியது. டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு ட்ரம்ப் கார்டு ஒன்று வந்து மாக்காணிக்கு பெருமளவிலே உதவுகிறது. இது தொடர்ந்தும் உதவுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டுமே மாக்காணியினுடைய ஒரு அட்வைசரி லெவலில் இருந்து நான் பேசினால் டொனால்ட் ட்ரம்ப் என்ற அந்த நபருடைய பேச்சு முடிவதற்குடையிலே நீங்கள் மீண்டும் தேர்தலுக்கு போய்விடுங்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் மீண்டும் மாக்காணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருக்கான அந்த ட்ரம்ப் கார்டு டொனால்ட் ட்ரம்ப் தான். கெனடிய பொருளாதாரம் அல்ல, மாக்காணியன் என்றுடைய அரசியல்வாதி அல்ல, மாக்காணியன் என்ற எக்கனாமிஸ்ட் அல்ல, யாருமே அல்ல. டொனால்ட் ட்ரம்ப் என்ற அந்த ட்ரம்ப் கார்டை எந்த அளவுக்கு நாங்கள் அந்த ட்ரம்ப் கார்டை எங்களுக்கு ஒரு பாதகமாக பார்க்கிறோமோ, லிபரல் கட்சியை பொறுத்த மட்டும் மார்கானியை பொறுத்த மட்டும் அந்த ட்ரம்ப் கார்டை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பார்க்க வேண்டும். அதுதான் நடக்கிறது. எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் பார்க்கின்றவர்களுக்கு அது தெரியும். அதுதான் யதார்த்தமும். பாவம் அந்த மனுஷன், இப்படி எல்லாம் நடக்குது கனடால், என்ன தெரியுமோ தெரியாது. ரதன், இதிலே இப்பொழுது பியர் பொலியேவ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்பது இந்த தேர்தல் மூலமாகவும் வெளிப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் செய்ததன் மூலமாகவும் வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல அதிருப்தி அதிகரித்து செல்கிறது. இன்னமும் பலர் கட்சி தாவல் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலையிலே அவர் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்று அதன் பின்னர் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பதவி நீக்கம் செய்து பதவி விலக வைத்து அதன் பின்னர் தனக்கு சாதகமான தொகுதியில் அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் இப்பொழுது அந்த கட்சிக்குள் அவருடைய தலைமைத்துவம் தொடர்பாக அதிருப்தியை கடந்து ஏமாற்றம் இருக்கிறது. அவர் ஒரு சிறந்த தலைவர் அல்ல என்பதை சொல்லுகின்ற வெளிப்படுத்துகின்ற செய்தியாக இவை அமைந்திருக்கின்றன. இந்த சூழலில் அவர் பதவி விலகுவாரா அல்லது பதவி விலக வேண்டும் என்பது ஒரு தேவைப்பாடாக பார்க்கப்படுகிறதா, அல்லது அவர் இந்த விடயத்திலே கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இருக்கக்கூடிய தெரிவுகள் என்ன? இல்லை, லங்கதாஸ் சொன்ன ஒரு விஷயத்தோடு நான் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் மாத்திரமில்லை மாக்காணியின் வெற்றிக்கு உதவியது, கன்சர்வேட்டிவ் லீடரின் பேச்சுக்களும் அவரது நடவடிக்கைகளும் தான் உதவியது. தொடர்ச்சியாக இவர் தொடர்ந்து அடுத்த தேர்தல், இப்போ ஈவன் டொனால்ட் ட்ரம்ப் மிட் டேர்முக்கு பிறகு அவரது பேச்சுவார்த்தைகள் குறைக்கப்பட்டு அவர் ஒடுக்கப்பட்டாலும் கன்சர்வேட்டிவ் லீடர் தொடர்ச்சியாக இருக்கும் வரையும் அடுத்த தேர்தலில் மாக்காணிக்கான இன்னுமொரு சிறுபான்மை அரசு கூட அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கிறது. கன்சர்வேட்டிவ் லீடர் வந்து செய்ய வேண்டிய கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து அதில் நான் கேட்குறேன், நீங்கள் தொடர்வதற்கு முன்பாக எங்கே அவர் பிழை விடுகிறார்? ஒரு ஆணித்தரமான பேச்சாளராக, காத்திரமான பேச்சாளராக, மக்களின் குரலாக ஒலிக்கிறேன் என்பதுதான் அவருடைய தொடர்ச்சியான அந்த பயணத்தினுடைய அந்த வலிவாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அவரால் ஏன் இந்த செல்வாக்கை அதிகரித்துக் கொள்ள முடியவில்லை? இல்லை, ஒரு கட்சியானது வந்து தலைவர் மாத்திரம் கதைக்கக்கூடாது, உறுப்பினர்களும் கதைக்க வேண்டும். இங்கே சிக்கல் இதுதான். கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை பொறுத்தவரையில் அங்கே இருக்க உறுப்பினர்களுக்கான சுதந்திரம் ஒடுக்கப்படுதான் உள்ளுக்குள்ள அந்த கட்சிக்குள் வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. மற்றது வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதல். நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் வந்து நேரடியாகவே ஜஸ்டின் ட்ரூடோவை தான் தாக்கி கொண்டிருந்தார். ஈவன் ஜஸ்டின் ட்ரூடோட செயல்பாடுகளை தாக்குவதை விட பர்சனலாக ஜஸ்டின் ட்ரூடோவை தான் தாக்கி கொண்டார். இதுதான் அவருக்கு பேக்ஃபே பண்ணார். சரியா, இன்றைக்கும் வந்து அவர் அதே விஷயத்தை தான் செய்கின்றார். இன்றைக்கு நாட்டிலே கன பிரச்சனைகள் இருக்க அவர் வெளிநாடுகளுக்கு போகிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வெளிநாடுகளில் போய் என்னத்தை சாதிப்பார் என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது கட்சியால் சேர்க்கப்பட்ட நிதியிலிருந்து தான் அவருக்கு போறதுக்கான செலவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போயிட்டு வந்த பிறகு கூட என்னத்தை சாதித்தார் என்று இருக்கிறது. ஈவன் இந்த 3 இடைத்தேர்தல் பொதுவாக நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்த பொதுவாக நல்லுறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, அவ்வாறான ராஜேந்திர உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான பயணங்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது.
ஆனாலும் என்ன சாதித்தார் என்று சொல்வதற்கு அவர் ஒரு அரசனுடைய தலைவராகவோ அதிகாரம் படைத்த பிரதியாகவோ அங்கே செல்லவில்லை. இல்ல இந்த பயணத்தில் கூட அவர் பெருசாக சாதிக்கவில்லை என்றதான் கட்சிக்குள்ளுக்கு இருந்தும் வெளியாலே இருந்தும் வர்ற குற்றச்சாட்டுகள். இந்த 3 இடைத்தேர்தல்கள் சரிதானே, அதுல குறிப்பா 2 டொரண்டோவில் நடைபெற்ற 2 இடத்தில் பொருளாதார பொதுவாக எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு நடைபெறுகிற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கான ஆதரவு எப்பயும் குறைந்துதான் காணப்படும், ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருந்தால். ஆனால் இந்த 2 இடைத்தேர்தலையும் பாருங்கள், அதிலும் ஒரு கட்சி ஒரு ஸ்காப்ரோ வெஸ்டில் வந்து ஒரு கட்சி மாறியவர், NDP கட்சியிலிருந்து லிபரலுக்கு மாறியவர் கேட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 69% வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்ன செய்தது என்று கேள்வி இருக்கிறது. சரி, இந்த மக்களுக்கு ஓகே நான் என்ன விஷயத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள், ஓகே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மாக்காணி அல்லது மாக்காணியின் அரசாங்கம் என்ன பிழைகளை விட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டவில்லை, அல்லது எங்கு பிரச்சனைகள் இருக்கின்றது கூறவில்லை. அப்ப நீங்கள் வந்து உங்களை உள்ளுக்குள்ள உள்கட்சி போராட்டத்துக்குள்ள நீங்கள் ஈடுபடுக்க இந்த பிரச்சாரத்தில் அல்லது மக்களுக்கு என்னத்தை சொல்ல வேணுமோ அதை நீங்க சொல்லவில்லை. இதுல இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும், NDPக்கு கிடைத்த ஓட்ஸ் இதே 2 கட்சியில ஒன்றில் வந்து NDPயில் தான் அவர் முன்பு வெற்றி NDPயின் உதவி தலைவராக ஒன்றிய பாராளுமன்றத்தில் இருந்தார். ஈவன் 2 தொகுதி மற்ற தொகுதியில் மற்ற தொகுதியில் NDPக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கிற தொகுதி அங்கு கூட கிடைக்கவில்லை. அங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டி 3வது வந்திருக்கிறது. இல்லை, இதில் என்னென்றால் வந்து ரதன் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து உண்டு. இந்த ஸ்காப்ரோ NDPயினுடைய மாகாண சபை உறுப்பினரை நீண்ட காலமாக கொண்ட ஒரு தொகுதி உண்டு. ஆகவே NDPக்கான ஒரு வாக்கு வங்கி ஒன்று அங்கே இருக்கிறது. டவுன் டவுன் டொரண்டோ, யூனிவர்சிட்டி ரோஸ்டேல் வந்து மாகாண ரீதியிலே அங்கேயும் NDPக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி ஒன்று இருக்கிறது, என்னதான் லிபரல் கட்சி அங்கே வெற்றி பெற்று வந்தாலும். இந்த 2 தொகுதிகளிலும் NDP வெல்லாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் NDPக்கு ஒரு நிரந்தர தலைமை ஒன்று இல்லை, இப்பொழுதுதான் ஒரு தலைவர் ஒருவர் தெரிவாகி இருக்கிறார். கன்சர்வேட்டிவ் கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் கன்சர்வேட்டிவ்க்கு இந்த ஆதரவு என்பது இல்லை. இந்த 2 தொகுதிகளிலும் கன்சர்வேட்டிவ் வெற்றி பெறும் என்று எப்பொழுதுமே நான் எதிர்பார்த்ததில்லை. ஆனாலும் லிபரல் கட்சிக்கான அந்த ஆதரவு தளம் ஒன்று அதிகரிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. உத்தியோகபூர்வமான முழுமையான முடிவுகள் வராவிட்டாலும் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது அந்த ஆதரவு தளம் அதிகரிக்கவில்லை. அதைத்தான் ரதன் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறார், அந்த ஆதரவு தளம் அதிகரிக்கவில்லை. அதே நிலைதான் கிபெக்கிலும் இருக்கிறது. பிளாக் கிபெக்குவா கட்சி, இப்பொழுது நாங்கள் எல்லோரையும் பேசிவிட்டு பிளாக் கிபெக்குவா கட்சியினுடைய தலைவரை முற்றுமாக விட்டு விடுகிறோம். இந்த தேர்தலின் மிகப்பெரிய தோல்வியாளர் அவர்தான். என்ன தன்னுடைய கைவசம் இருந்த வரக்கூடிய ஒரு தொகுதி என்று அவர் தோற்று விட்டார். அது லிபரல் கட்சியினுடைய தொகுதியாக இருந்தாலும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தான் அந்த தொகுதியில் தோற்கப்பட்டது கடந்த பொது தேர்தலில். இந்த முறை அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு சவால் அந்த தொகுதியிலே மாத்திரம் அவர்களுடைய கவனத்தை செலுத்துவதுதான். லிபரல் கட்சிக்கு 3 தொகுதியிலே கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருந்தது, NDPக்கு அது இருந்தது, கன்சர்வேட்டிவ்க்கு இருந்தது. பிளாக் கிபெக்குக்கு அந்த தேவை இல்லை. அவர்கள் கிபெக்கிலே மாத்திரம் போட்டியிடுகிற ஒரு கட்சி, அவர்களுடைய கவனம் அந்த ஒரு தொகுதியில் தான் இருக்கும். ஆனாலும் அவர்கள் அந்த தொகுதியை மீண்டும் தோல்வி அடைந்திருப்பது என்பது அவருக்கான ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்பட வேண்டும். அது முக்கியமாக நாங்கள் இதை பேசாமல் விடுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்களுக்கும் அந்த பின்னடைவு இருக்கிறது. சரி, இதிலே நிறைவான விடயம் ராதன், மாகாணிக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன வருகின்ற மாதங்களிலே வருடங்களிலே இப்போது இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மையை மட்டும் வைத்துக்கொண்டு சுருக்கமாக அதை காணப்பதில்லை. இல்லை, நான் பெரும்பான்மைகளை போகல, நான் பொருளாதார ரீதியாக சில விஷயங்களை சொல்கிறேன். என்னென்னா, இன்றைக்கு வந்து ஈரான் போரால் வந்து கனடாவுக்கு கிடைக்கின்ற LNG பிஸ்னஸோ அல்லது கேஸ் பிஸ்னஸோ வந்து கனடா கேபிட்டலைஸ் பண்ண வேணும். கிட்டத்தட்ட LNG டெர்மினல் வந்து ஜஸ்டின் ட்ரூடோன காலத்தில் ஒரு கட்டத்தில் LNG பிஸ்னஸ் கனடாவுக்கு வரைக்க கூட எங்களால் கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் போனது காரணம் எங்கள்கிட்ட ஒரே ஒரு டெர்மினல் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது. இதே சமயம் எங்களை விட குறைவாக இருக்கிற நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் இருக்கிற அமெரிக்கா கிட்டத்தட்ட 8 டெர்மினல்ஸ் இருக்கிறது. இந்த 2026 முடியும் முதல் அவர்களுக்கு இன்னும் ஒரு 4 டெர்மினல் எக்ஸ்போர்ட்டுக்காக செய்ய போன்றார். கனடாவை பொறுத்தவரையில் இப்பொழுதுதான் மாக்காணியின் அரசாங்கம் தான் இன்னும் ஒரு டெர்மினலை கொண்டு வருகிறது. எனவே மாக்காணிக்கு முன்னால் இருக்கிற சவால் வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஃப்ரீ ட்ரேடை அமெரிக்காவை விட்டு நீங்கள் வெளியால் போகணும் என்றால் நீங்கள் அதற்கான ட்ரேட் டீல்ஸை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றது அமெரிக்காவால் எங்களுக்கு, அதாவது அமெரிக்கன் டாலர் வீழ்ச்சி அடையும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற பாதிப்பை மாக்காணி நிவர்த்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இன்னும் மிக மோசமான பொருளாதார நிலைக்கு தள்ளப்படுவோம். இந்த 2 சவாலும் வந்து மாக்காணிக்கு முன்பாக இருக்கிறது.
இது சர்வதேச ரீதியாக அவர் தன்னை பலப்படுத்த வேண்டிய தேவைக்கும் தள்ளப்படுகிறார். என்றால் சர்வதேச ரீதியாக பலமான உறவு இருந்தால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக இப்போ இன்றைக்கு ஈரான் போரில் அவர்கிட்ட டைமும் எனர்ஜியும் அங்கே தான் போகிறது. அது முடிய நிச்சயமாக கனடாக்கோ கிரீன்லாண்டுக்கோ கியூபாவுக்கோ வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்போ அதை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அதாவது அதற்கான எனர்ஜி மாக்காணிக்கு தேவை. அதை அவர் கடந்த ஒரு வருடமாக செய்து கொண்டு வருகிறார், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். சரி, நிறைவாக லங்கதாஸ் அதே விடயம்தான். ரதன் குறிப்பிட்டது போல மாக்காணி அவர்கள் இதுவரை அமெரிக்காவை கையாள்வதிலே ஓரளவுக்கு ஏதோ ஒரு வகையிலே சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்பது புரிகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய கவனம் இப்பொழுது ஒரு இடத்தில் இருப்பதன் காரணமாக கனடா மீதான நெருக்கடி ஆரம்ப காலங்களில் இருந்ததை விட கொஞ்சம் குறைவடைந்திருக்கிறது. ஆனால் மீளவும் அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையிலே இது ஒரு அறுதி பெரும்பான்மை அல்ல, சாதாரண பெரும்பான்மை. தேவைக்கு அதிகமாக ஒன்று கூடுதலாக இருக்கிறது. இது எந்த நேரத்திலும் ஒரு தளம்பல் நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையிலே மாக்காணி இதனை எந்த அளவுக்கு கையாளக்கூடிய தகுதி பெற்றவராக நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதில் 2 விடயங்களை சொல்லிவிடுகிறேன். அதே ஒன்று, இப்பொழுது நான் சொல்ல போது இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கு முற்றும் எதிரான ஒரு கருத்தாக இருக்கும். இந்த தேர்தலினுடைய நீண்ட கால மிகப்பெரிய வெற்றியாளர் தான் தெரியுமா? பியர் பொலிவியர். அவர் இந்த தேர்தல் முடிவை சரியாக உபயோகித்தார் என்றார். இப்பொழுது அவசரமாக ஒரு தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான தேவை எதுவும் இல்லை, அதற்கான சாத்தியமும் இல்லை. ஆகவே பியர் பொலிவியர் தன்னுடைய கட்சியிலுடைய தன்னுடைய நிலைப்பாட்டையும் கெனடியர்கள் மத்தியிலே தன்னுடைய செல்வாக்கையும் இறுதியாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு 2 வருட காலம் குறைந்தது அவருக்கு இருக்கிறது. அதை அவர் சரியாக செய்வார் என்றால் அடுத்த தேர்தலில் மாக்காணிக்கு ஒரு சவால் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல டொனால்ட் ட்ரம்ப் என்ற அந்த பூதம் மீண்டும் கனடாவில் அவ்வளவு கவனம் செலுத்துமோ, கனடா மீது அவ்வளவு தாக்கமாக இருக்குமோ தெரியாது. அந்த நேரம் என்ன நடைபெறுமோ தெரியவில்லை. பியர் பொலிவியர்னால் அதை செய்ய முடியுமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அந்த 2 வருட காலத்தை தனக்கு சாதகமாக பாவிக்க முடியுமா என்பதுதான் பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 வருட காலம் வரைக்கும் பியர் பொலிவியர் அந்த கட்சியினுடைய தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறீர்களா? என்னை பொறுத்த மட்டிலே இல்லை. அதற்கான அறிகுறிகள் தெரிகின்றது எப்படி என்றால், இந்த சமூக வலைத்தளங்களிலேயும் எம்மவர் மத்தியிலேயே ஒரு பழக்கம் இருக்கிறது. உதயனுக்கு பிறந்த நாள் என்றால் நானும் ரதனும் அந்த பிறந்த நாளுக்கு உதயனுடைய வாலிலே வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். பியர் பொலிவியருக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது அதுதான். எல்லா நாடாளுமன்ற கன்சர்வேட்டிவ் உறுப்பினர்களும் நாம் பியர் பொலிவியனுடைய ஆட்சியின் பின்னால் உறுதியாக இருக்கிறேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா சமூக வலைத்தளங்களையும் சென்று பாருங்கள். ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டர் அல்ல எக்ஸாக இருக்கட்டும், எல்லா இடமும் கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறான ஒரு சத்திய பிரமாணம் ஒன்றை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் கட்சியினுடைய தலைமை அவர்களுக்கு அதை வலியுறுத்துகிறது, அவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு அவ்வாறான ஒரு ஒரு பிளைண்ட் நம்பிக்கை ஒன்று வர வேண்டும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அது அங்கேதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தனக்கு இருக்கின்ற கருத்தை சுதந்திரமாக தெரிவிக்க முடியாதென்றால் அந்த கட்சியினால் ஒரு நாட்டின் தலைமையை எவ்வாறு சுதந்திரமாக என்னும் ஒரு ஏகாபத்திய எண்ணம் கொண்ட ஒரு நாட்டின் தலைவருக்கு எதிராக போராட முடியும்? அந்த அடிப்படையை அங்கே இருந்துதான் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான நிலை தொடர்ந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைமை பதவியிலே பியர் பொலிவியர் தொடர்வதற்கு சாத்தியமில்லை. என்னை பொறுத்த மட்டும் இன்னும் 1-2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகினாலும் அல்லாவிடையில் கட்சி மாறினாலும், அதே விலகினாலும் கட்சி மாறினாலும் அது பியர் பொலிவியருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற கட்சி மாநாட்டிலே அவருக்கு அறுதி பெரும்பான்மையான ஆதரவு கிடைத்ததெல்லாம் அது தெரிவு செய்யப்பட்ட கட்சி உறுப்பினர்கள். கட்சி மாநாடுகள் நடைபெறும், அங்கு இவ்வாறு வாக்குகள் இடம்பெறும் என்பது சாதாரண பொதுமக்களுக்கும் தெரியும் தானே. ஆகவே அதை நீங்கள் ஒரு பெரிய ஒரு விடயமாக டாக்கிங் பாயிண்டாக பேசுகின்ற பொருளாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பியர் பொலிவியர்னால் இந்த சவாலை எதிர்கொள்ள முடியாத நிலைதான் இருக்கிறது. கடந்த பொது தேர்தலை எவ்வாறு கை நழுவ விட சென்றாரோ பியர் பொலிவியர் அவ்வாறே கட்சியினுடைய தலைமையையும் அதன் மூலமாக கனடாவினுடைய அடுத்த பிரதமராக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு முறை இழந்து விட்டார், மீண்டும் ஒரு முறை இழப்பார் என்றுதான் நான் எண்ணுகிறேன். பார்க்கலாம். சரி, சுருக்கமாக நிறைவாக அதே விடயம் சார்ந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். பியர் பொலிவியர் கட்சியினுடைய தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அவருக்கு நெருக்கடி அதிகரித்து அந்த பதவியை இழக்கக்கூடிய நிலை பெறுமா?
இப்பொழுது அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. ஆனால் அதனால் உறுதியாக கூற முடியாத நான் நினைக்கிறேன் அவர் பதவி விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. அடுத்த தேர்தலை கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஒரு புதிய தலைவருடன் தான் எதிர்நோக்கும். நன்றி உங்கள் இதுவருடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்வோம். வணக்கம். வணக்கம்.